வணக்கம். இன்னைக்கு ரிஷப ராசி பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிலம் ராசி தான். இது வந்து நிலம் ராசி. அதிபதி வந்து ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு பொருளாதார வசதியில் வந்து பின்னாடி நல்லா இருப்பாங்க. அடுத்து சந்திரன் உச்சம் பெற்ற ராசி. அவங்களுக்கு வந்து சந்திரன் உச்சம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தாய், நீர், துணிமணி, அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். அடுத்து சுயநலம் வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சுயநலமாக இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு பொதுநலமாக தான் இருப்பாங்க. அதாவது குடும்பத்து மேலே ரொம்ப பற்று வச்சுருப்பாங்க. யாரும் வந்து சீண்டாத வரைக்கும் அவங்கள வந்து யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் சீண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு ராசி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையானவர்கள். எந்த ஒரு இதையும் வந்து நம்பிக்கையாக வந்து நிறைவேற்றுவாங்க. அவங்கள நம்பலாம். அதாவது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்பி வந்து எதுவும் பண்ணலாம். அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த காலத்துலேயும் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து சாபமே வாங்கக்கூடாது. அதாவது வீட்டில் யார் பெண்கள் அப்படின்னு சொன்னால் அம்மாவும் சகோதரி அவங்க வந்து அவங்கக்கிட்ட சாபம் வந்து வாங்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை பற்றி ஆராய்ச்சி வரைக்கும் போவாங்க. அதாவது மனோகாரன் வந்து சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு வார்த்தை அவங்க பற்றி சொன்னோம் அப்படின்னா அவங்க ஆராய்ச்சி வரைக்கும் போயிடுவாங்க. அதனால் அவங்க கிட்ட பொய் சொல்ல முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து பாவம் செய்பவர்கள் தான், அதிகம் பாவம் செஞ்சவங்க தான் இந்த ராசியில் வந்து பிறப்பாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள், அதிகமாக செய்த பாவங்கள் காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் ரிஷபராசியாக பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடு மாதிரி நிறைய வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ராசி அதிபதி வந்து மாடு தான் வந்து சிம்பிளாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மாடு எப்படி அது அதிகமாக சாப்பிடும், அதே மாதிரி தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. அதாவது புது ட்ரெஸ் எல்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை பற்றிலாம் எதுவுமே சிந்திக்கக்கூடாது. அதாவது புது ட்ரெஸ் போட்டாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கும் புது ட்ரெஸ்லாம் நிறைய போட்டுக்கணும், நிறைய வந்து வசதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி நேரத்தில் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நல்லா அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நல்லா போட்டுக்கணும், கஷ்டத்தை வந்து நினைக்கவே கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனக்கு யாராவது சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே நினைப்பாங்க. குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்கள்ட்ட வந்து ரொம்ப பற்றாக இருப்பாங்க. அதனால் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை யாரும் அது குடும்பத்தில் இருக்கவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பிடிக்காது. தன்னுடைய நலனை விட உடன் பிறந்தவர்கள் நலனே முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது சகோதரிலாம் எப்படி போனால் என்ன அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள வந்து கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. தனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற நல்ல மனசு வந்து அவங்களுக்கு இருக்கும். அடுத்து தாய் பேச்சை வந்து மாட்டாங்க. அம்மா மேல வந்து எப்பயுமே அவங்களுக்கு வந்து உயிர்ப்பு இருக்கும். அம்மாவுக்கும் அவங்க மேல ஒரு பாசம் இருக்கும். அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க மேலதான் அவங்க வந்து ஒரு பாசமா இருப்பாங்க. அதனால மற்றவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அவங்க அம்மா வந்து ஏன் இவங்க மேல மட்டும் இப்படி இவங்களை மட்டும் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் இருக்கும். அதாவது சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில வந்து உழைச்சுதான் முன்னுக்கு வருவாங்க. இவங்க வேலை செய்யாம வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா இவங்க வந்து வேலை செஞ்சாதான் இவங்களுக்கு வந்து இது வேலை செய்யலை அப்படின்னு சொன்னா ஒரு வியாதி வந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து ஏமாற்ற மாட்டாங்க, யார்கிட்டையும் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும், எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து இவங்களோட ஃபேவரட்டான ராசி என்ன அப்படின்னா கடகமும் விருட்சகமும் தான். இந்த ராசிக்காரங்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும், இல்லைனா வந்து மனைவியை வந்து அமைச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருப்பாங்க. அடுத்து ஆகாத வீடு அப்படின்னு பார்த்தோம்னா துலாமும் தனுசும். இந்த ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க வந்து ஃப்ரெண்டை தான் ரொம்ப ரொம்ப நம்புவாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து ஃப்ரெண்டை கேட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கே பொண்ணு பார்த்தாலும் என்னோட ஃப்ரெண்டை நான் கேட்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செய்வோம், நுண்ணறிவு, ஆழ்ந்த அறிவு வந்து இவங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அது இவங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு சொன்னால் முருகனும் பெருமாள் வந்து இவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு வந்து இவங்க வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு திருப்பம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆயுள்காரகங்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து அதிகமாக இருக்கும், நல்லா வந்து வாழ்வாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி 1, 2, 3, 4ஆம் பாதம், மிருகசீஷம் 1, 2 பாதம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க. குடும்பம் ஒன்றுக்காக தங்களின் வாழ்க்கையை வந்து துறந்தவர்கள் தான் இவங்க. நல்ல மனிதாபிமானவர்கள். காலபுருஷனை வந்து தத்துவப்படி 2வது ராசி வந்து இது திருப்பதி பெருமாளுக்கு பிடித்த ராசி. அடுத்தது எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்றுவாங்க, கரெக்டாக இருப்பாங்க. பெஸ்ட்டு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த ரிஷப ராசி தான். குடும்பத்தில் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது குடும்பத்தில் இருக்கிற அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நன்றி, வணக்கம்.